நெல்லை மாவட்டத்தில் 5,0769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுப் பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3,000 உடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடைகளில் விநியோகம் செய்யும் பணி காலை முதல் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 796 ரேஷன் கடைகள் மூலம் 5,0769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழு நில கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வாங்குவதற்கான டோக்கன் விநியோகம் வீடு வீடாக செய்யப்பட்டுள்ளது. கடை ஒன்றுக்கு காலை 100 பேருக்கு, மாலை 100 பேருக்கு பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. டோக்கன்களில் பரிசு பொருட்களை பெறும் நேரம், தேதி ஆகியவை குறிப்பிட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசுகள் தொகுப்பு விநியோகிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நெல்லை வண்ணாரப்பேட்டை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள மொத்த விற்பனை பண்டகசாலை வளாகத்தில் அமைந்திருக்கும் நியாய விலைக் கடையில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம்பல் உள்ளிட்டோர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யும் பணியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் பொங்கல் தொகுப்பினை வாங்கிச் சென்றனர். இன்று முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் நிலையில் அதனை பெற முடியாதவர்கள் 13ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களுக்கு இனிப்பான செய்திகளையே வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். 2003ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டிருந்த பழைய ஓய்வூதிய தொகையையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொன்றும் சிறப்பான திட்டங்களாக தமிழக மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய தமிழக மக்கள் 2,22,00,000க்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரொக்கப்பணமாக 3,000 ரூபாயும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி சேலை உட்பட அனைத்தும் வழங்கி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 796 நியாய விலை கடைகள் மூலம் 5,01,769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கலுடைய ரொக்கப்பணம் உட்பட அனைத்தும் வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஏற்பாடு செய்ததை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் எந்தெந்த நியாய விலை கடைகளில் நீங்கள் இந்த பொருட்களை, இந்த ரொக்கப்பணத்தை வாங்குவீர்களோ அந்த பொங்கல் பரிசுக்கு எந்த நேரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் சென்றால் போதும், ஒரு நபர் கூட இதில் விடுபட மாட்டார்கள். ஆகவே நம்முடைய குடும்ப அட்டைதாரர்கள் முண்டி அடித்தோ நெருக்கி அடித்தோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த நேரத்தில் எந்த குடும்ப அட்டை நியாய விலை கடையில் எந்தெந்த குடும்ப அட்டைதாரர் வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த காலங்களில் போய் நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். ஆகவே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் சார்பாக.